ஹேய் செமையா இருக்குல்ல? டேய் அவசரப்படாதீங்கடா. ஏங்க இதெல்லாம் நீங்க தனியா எப்படிங்க சமைச்சீங்க? விருந்தாளி யாரு வந்தாலும் ஒண்ணுக்கு பத்தா சமைக்கிறது என்னோட பழக்கம். ஏண்டா ஏங்க எங்க ஊர்ல சமைக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா உங்களை கட்டிக்கு போறவரு ரொம்ப கொடுத்து வச்சு வருங்க. லியா நீ ஃப்ரீயா இருக்கப்போ இவங்கிட்ட சமைக்க கத்துக்கோ. நான் உன்னை கத்துக்க சொன்னேன், ஆனா நீ அதுக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. எங்க வீட்டுல எதை கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும். ஆனா இங்க எதை சாப்பிடணும் ஒரே குழப்பமா இருக்குங்க. குழப்பமா இருந்தா அப்படியே வச்சிடறா. இன்னைக்கு வேற சனிக்கிழமை, விரதம் இருந்தா உடம்புனாச்சு குறையும். போதுங்க. அந்த உப்புமா இருந்தா அவனுக்கு போடுங்க. உப்புமானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா? ஏன் ஏன்னா உப்புமா போடா. எல்லாரும் இப்பயே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னது? சான்ஸே கிடையாது. இவங்களுக்கு வேற கொடைக்கானல்ல ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாளைக்கு காலைல கார் ரெடி பண்ணிட்டு காலைல போயே ஆகணும். என்னை இந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இங்கே ஒருத்தர் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அவன் மொட்டை அடிச்சிருப்பான். இந்த வீட்டையும் சுற்றி சுற்றி வருவான். நீங்கள் என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க மேல கையெல்லாம் வைக்க விட மாட்டேங்க. நான் இருக்கீங்க உங்க கூட. நீ இருந்துட்டு வா, இல்ல வராம கூட போ. நாங்க இப்போ கிளம்புறோம். இங்க நெட்வொர்க்கே வேலை செய்யல, கம்யூனிகேஷனே இல்ல. இந்நேரத்துக்கு என் வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. சாரி சிஸ்டர். ரியா கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? அவங்களே பாவம் ஒரு பொறுக்கி பையனால ப்ராப்ளம்ங்கறாங்க. நீ ஒரு பொண்ணு தானே, புரிஞ்சுக்க மாட்டியா? அவங்க நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் தானே இருந்துட்டு போனா என்னப்ப? அழாதீங்க, நானும் இருக்கேன். என்னங்க இதுக்கெல்லாம் அப்படி அழுகுறீங்க? அழாதீங்க, எனக்கு அழுகையா வருதுங்க. எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏங்க அதான் தங்குறோம் சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரிங்களேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இது அவங்க வீடுடா, அவங்களுக்கு தெரியாத சாப்பிடணும்னு சொல்லி. நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் கொஞ்சம் சிரிங்க. ஆமா சிரிங்க. நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்மைல் ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா பண்றீங்க? என்னன்னே தெரியல ஜீவி. காலையில இருந்து 2 பேத்துக்கு நிக்காம மேலையும் கீழையும் போய்கிட்டே இருக்கு. நைட் சாப்பிட்ட ஃபுட்டு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இருக்குமோ? நீங்க தானே இருக்கணும்னு அடம் பிடிச்சிங்க. அனுபவிங்க, அப்பதான் திருந்துவீங்க. பெண்கள் மீது கை வைத்தால் இந்த மூஞ்சிக்கு இந்த டயலாக் செட் ஆகவே இல்லை. இவனுக்காக திங்கிங் பண்ண இந்த திங்கிங்கை தீய வச்சு கருக்கணும்டா. சை.
என்னடா அது? உங்களுடன் வசிப்பவள் பெண் அல்ல, அவள் ஒரு தீய ஆத்மா. உடனே இங்கிருந்து கிளம்பி விடுங்கள், இல்லை என்றால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஆகா, செம்ம டயலாக். அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமா, இது எங்க இருந்து வந்துச்சு? என்ன? டேய், புரிஞ்சு போச்சுடா மொட்டை மண்டையா ஒன்ன. டேய் டேய், என்ன பாடி இங்கேயே இருக்கு? விடுங்க, அவனை சும்மா விடக்கூடாது. இங்க பேய் இருக்குதுன்னு நீங்க தங்க கூடாதுன்னு எங்களை பயன்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டு உங்களை ஏதோ பண்றதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. வேணாங்க, அவன் ஆயுதம்லாம் வச்சிருப்பான். உங்களை ஏதாச்சும் பண்ணிட போறான். உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்க முடியாது. உண்மையாலுமே வா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என் கோவத்தை குறைச்சிக்கிறேங்க. டேய் மணி, என்னடா பண்ற? டேய், மொட்டை வந்துட்டான்டா. அவன்கிட்ட இருந்து இவங்களை நான் தான்டா காப்பாத்துனேன். அந்த மொட்டை நீ சும்மா ஒட்ட. டேய் மொட்டை, என் கையால தான் உனக்கு சாவு. ஆமாண்டா. வேணாங்க, சண்டை வேணாம், வாங்க. தம்பி, யார் நீங்க? பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்க எப்படி நான் வந்தேன்? அதை சொன்னா உனக்கு புரியாது. இந்த பங்களாவுக்குள்ள எதுக்கு வந்த? உடனே போயிடு. என்ன பாக்குற? இங்க வர எல்லா உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கு. மரகதவள்ளி உங்களை சும்மா விட மாட்டா. யார் இந்த மரகதவள்ளி? மரகதவள்ளி இல்ல, மேகி. வாங்க. அட, வாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் என்னை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க தானே சொன்னீங்க என்னை விட்டு போக மாட்டேன்னு. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? போக கூடாது. வாங்க போலாம். இனிமே பாத்ரூம் போகணும்னா தனியா போகாதீங்க, என்ன கூட்டிட்டு போங்க. வா, சுமத்துல. நல்ல பிள்ளைல. டேய், என்னடா என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லன்ற? முதல்ல ஜிப்ப போடுறா. எனக்கே துரோகம் பண்ணிட்டேல. எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்க. நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? யாருங்க அவன்? உங்க கூட தான் இருக்காரு. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவன் டுபா கொடுங்க. அவன் நம்பி போனே வச்சுக்கோங்க, அவங்கள வித்துருவாங்க. ஃப்ராடுங்க அவன். அவரை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவரே என்னை விட்டு போனாலும் நான் அவரை விட மாட்டேங்க. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உங்களை எப்படி லவ் பண்ணேன் தெரியுமா? நீங்க எல்லாம் நான் செத்துருவேங்க.
இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டா. அல்லவன் ஸ்டைலில் லிப் டு லிப் கிஸ் அடிச்சு கரெக்ட் பண்ண வேண்டியதான். ம். 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 செம்மையா வர இருக்காளே. அவ்வளோதானா? போட்டா போயிடுவேன். ம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அங்க இருக்கு பாருங்க. இங்கேயா? ம் ஓ. ம் 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 எனக்கு தண்ணி இப்படி நாறுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாரலையா? நல்லாதாங்க இருக்கு. சரி போறேங்க. ம் ஏங்க நேத்து நீங்க டான்ஸ் ஆடினீங்கல்ல, அப்ப உங்க ஹிப்பு சும்மா பழுங்கி தலை மாதிரி இருந்துச்சுங்க.